எப்படி சார் அதுல இருந்து? ஏன்னா இப்ப ஒரு கிராமத்துலதான் நடக்குதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லா சிட்டிஸ்லயும் நடக்குது, படிச்சவங்க பண்றாங்க, நல்லா லைஃப் ஸ்டைல்ல இருக்கவங்களும் பண்றாங்க அப்படின்றப்ப இதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ஒரு இந்த இதுல இருக்காங்களே யூடியூப்ல இருந்துகிட்டு இப்ப நான் ஒரு கமெண்ட் வந்து இப்படி சொன்னேன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் சங்கியா மீனாட்சி அம்மன் படம் பின்னாடி இருக்கிறது அப்படின்னாங்க. சரி அப்படி ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை இது பத்தி பேசும்போது இவர் வந்து அந்த தீவிரவாத ஒரு தடவை இலங்கை தமிழர்கள் படுகொலை பற்றிய விஷயம் பேசும்போது இவர் இலங்கை தமிழர்கள் விடுதலை புலியா அப்படின்னு இப்ப கோலங்கள் பண்ணும்போது இது தவறுன்னு சொன்னோமா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திராவிட குரூப்பா இவர் இதுவா ஒரு அறிவு வேண்டாமா? ஆனா உங்களுக்கு இந்த கேள்வி வரல, ஏதாவது ஒரு அமைப்புல இருந்தாதான் ஒரு விஷயம் பேசணுமா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறது இல்லைங்கிறது அப்புறம் விட்டுருங்க. அந்த கதையினுடைய அமைப்பு படி அது ஒரு வீட்டுல மதுரையில இருக்கிற வீட்டுல அவங்க எதை பிரதானமா நினைப்பாங்க, அது மீனாட்சி அம்மன் தான் இது பிரதானமா நினைப்பாங்க. அந்த கதையில இருக்க கேரக்டர் அதை நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, நான் நம்ப கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? யாருக்குமே அது சொல்றதுக்கு உரிமை கிடையாது. யாருங்கிறான் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பேச நீ யாரு? முதல்ல நீ என்னன்னா நீ ஒரு சாமி, நீ ஒன்று வணங்கிட்டு இருக்கிறவன், நீ வந்து என்ன சொல்ற அதுல ஒருத்தர் கீழே எழுதியிருக்கிற